ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட என் வாழ்க்கையில் இது செய்ய முடியலையே, அதை என்னால் செய்ய முடியலையே, எல்லாவற்றையும் முயற்சி பண்ணுகிறேன் ஆனாலும் முடியலையே என்று சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு பலவிதமான சோர்வோடு கூட இருந்து கொண்டிருக்கிறதை இன்னைக்கு ஆவியானவர் காண்பிக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும் சகோதரனே, சகோதரியே. உன்னை பார்த்த ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தை இன்றைக்கு தருகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் இந்த வார்த்தையை எங்கேருந்து சொல்கிறார் தெரியுமா? சிறைச்சாலையில் இருந்து கொண்டு வெளியில் உள்ள சபைக்கு எழுதுகிறாருங்க. ஒரு மனிதன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பாருங்க, கஷ்டத்தோடு இருந்திருப்பார், பாடுகளோடு கூட இருந்திருப்பார், உபத்திரவத்தோடு கூட இருந்திருப்பார், அதே போல் ஒரு அடிமைத்தனத்தில் காணப்பட்டிருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில கூட சபையை ஆவியானவருடைய நடத்தல்படி சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று சொல்லுகிறார். அவருடைய பலத்தை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய பலவீனம் பெருசா தெரியாது, நம்முடைய பாடுகள் பெருசா தெரியாது, நம்முடைய உபத்திரவம் பெருசா தெரியாது. எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி என்ன செய்ய முடியும் என்றால் அறிக்கையிட முடியும், செய்யவும் முடியும். உதாரணமாக உங்களுக்கு நான் சொல்கிறேனே, தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒரு இளைஞன், அந்த தாவீது தற்செயலாய் தகப்பனார் யுத்த களத்துக்கு தன்னுடைய பிள்ளைகள் இராணுவத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி இராணுவத்தில் என்ன செய்யணும், தாவீதோடு சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த யுத்த களத்துக்கு சாப்பாடு கொண்டு போயிருக்கிறாருங்க. ஆனால் அங்கே போனால் கோலியாத்தை குறித்து சவுல் பயந்து போய் நிற்கிறார். கோலியாத்தை குறித்து இஸ்ரவேலின் இராணுவமே பயந்து போய் நிற்கிறது. இவன் ஒரு இளைஞன். இந்த இளைஞன் அந்த கோலியாத்துக்கு பார்த்து சொல்கிறான், நான் இந்த இடத்துக்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி, நான் ஒரு நாள் சிங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார், கரடைக்கு முன்பாக நிறுத்தினார், அதையே கிழித்து போட்ட ஆண்டவர் இந்த கோலியாத் எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து கொண்டான், கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொண்டான். கர்த்தருடைய பலத்தினாலே கோலியாத்துக்கு முன்பாக நின்றான். கோலியாத்தை ஒரே அடி அடித்து, நெற்றி அடி அடித்து கோலியாத்தை வீழ்த்தும்படி கர்த்தர் கிருபை தந்தார். உனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள், உனக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்கள், உனக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உன்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி இந்நாள் வரை பயந்திருக்கலாம், இந்நாள் வரை சோர்ந்து போயிருக்கலாம். உன் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களெல்லாம் தடைபட்டிருக்கிறதை குறித்து சோர்ந்து போயிருக்கலாம், நடக்காததை குறித்து சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவினாலே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். கிறிஸ்துவை விட்டு விடாதீங்க, அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்க, அவருடைய வல்லமையை சார்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க கிருபை தருவீராக. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.